Hi everyone, welcome to our channel. Let's learn daily. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard 5th lessonல previous yearsல கேட்ட questions தான் பார்க்க போறோம். Sums தான் நம்ம இது பார்க்கிறது. So first question என்னன்னா a force of F vector equal to 4i minus 3j plus 5k n cap is applied at a point whose position vector is r vector equal to 7i plus 4j minus 2k m அதாவது மீட்டர். ஃபைண்ட் த டார்க் ஆஃப் தி ஃபோர்ஸ் அபவுட் தி ஆர்ஜின். ஸோ எஃப்பும் ஆரும் கொடுத்துட்டாங்க, டார்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் தான் பண்ணணும். ஸோ ஆர் கிராஸ் எஃப் உங்களுடைய ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு ஆர் வெக்டார் போட்டுட்டு தான் எஃப் வெக்டார் போடணும். ஆருக்குரிய காம்பனன்ட்ஸ் என்னது 7 4 -2, எஃப்க்கு 4 -3 5. ஸோ அது ரெண்டையும் போட்டோம். ஸோ இதே மாதிரி மெத்தடில் ஆல்ரெடி சம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஐ காம்பனன்ட் பண்ணும்போது ஐஎஃப்லாம் மறைச்சிக்கணும், ரோ அண்ட் காலமை. ரிமைனிங் இருக்கு என்னது 5 4s are 20, மைனஸ் போட்டுட்டு சென்டரில் -3 × -2 + 6, அப்போ 20 - 6 எவ்வளோ வரும் 14. நெக்ஸ்ட்டு ஜே காம்பனன்ட் பண்ணும்போது 7 × 5 35, மைனஸ் சென்டரில் இருக்கும் 4 × -2 -8, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +8 ஆகிருக்கும். ஸோ ஆன்சர் 43 ஆட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு கே வெக்டார் பண்ணும்போது 7 3s are 21, ஸோ நெகட்டிவ் சைனுக்குனால -21, நடுவில் ஒரு மைனஸ் போடுவோம். 4 4s are 16, ஸோ சால்வ் பண்ணும்போது -37. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 14i minus 43j minus 37k நியூட்டன் மீட்டர். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு சம்க்குரிய ஆன்சர், அதாவது டார்க்கோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ஆஃப் மாஸ் 9.1 × 10⁻31 kg revolves around a nucleus in a circular orbit of radius 0.53 angstrom. What is the angular momentum of the electron? Velocity of electron equal to 2.2 × 10⁻6 m/s. அதாவது ஒரு எலக்ட்ரான் இருக்குது, எலக்ட்ரானோட மாஸும் அதோட ரேடியஸும் கொடுத்தாச்சு. அதோடைய ஆங்குலார் மொமெண்டம் என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா அது ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் ரெவால்வ் ஆகுது, அதுக்குன்னு ஒரு ஆங்குலார் மொமெண்டமும் இருக்கும். அப்போது m/r கொடுத்தாச்சு. ஆம்ஸ்ட்ராங்னா என்னது 10⁻−10 மீட்டர்ஸ். ஸோ இது ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் மொமெண்டம்னா என்னது L. ஸோ L = I ஒமேகா ஃபார்முலா. ஐனா என்னது mr² ஃபார்முலா. ஒமேகானா v/r. இது வந்து ஆங்குலார் வெலாசிட்டி, இது லீனியர் வெலாசிட்டி, ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன் வச்சு இப்படி எழுதியிருக்கோம். ஆர்ஆர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எம்விஆர்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நீங்கள் எம் கொடுத்தாச்சு, வியும் கொடுத்தாச்சு, ஆரும் கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ அதை நம்ம பாயிண்டில் நம்ம எழுதும்போது 10.6106 × 10⁻35 கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய -35. ஓகேவா, உங்களுடைய ஆங்குலார் மொமெண்டமுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா the position vector of 2 point masses 10 kg and 5 kg are 3i plus 2j plus 4k meter and 3i plus 6j plus 5k meter respectively. Locate the position of center of mass. Center of mass formula என்னது mx1 plus m1x1 plus m2x2 by m1 plus m2 தான் அதோடைய ஃபார்முலா. இங்கே நம்ம பொசிஷன் வெக்டாரில் கொடுத்துருக்கனால இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் எழுதியிருக்கோம். ஸோ m1r1 plus m2r2 by m1 plus m2, m1 m2 r1 r2 வேல்யூ எல்லாம் கொடுத்தாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஹோல் வெக்டாரில் இருக்க எல்லா காம்போனன்ட்ஸையும் அதால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 10 × இந்த ஹோல் இதையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்ததில் 5 இருக்குது m2 உடைய வேல்யூ, அதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ வெக்டார் அடிஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்தந்த காம்போனன்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, அந்த 10 × 3 எவ்வளோ 30, அந்த காம்போனண்ட்டையும் 5 3s are 15 அந்த காம்போனண்ட்டையும் ஆட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஆன்சரில் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், 30 + 15 45. அதே மாதிரி அடுத்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 20 + 30 50. அடுத்த டேர்ம் 40 + 25 65. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 3i + 10/3j cap + 13/3k capன்னு கிடைக்கும். இதுதான் உங்களுடைய சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டார்க் ஆஃப் த ஃபோர்ஸ் F vector equal to 3i minus 2j plus 4k cap acting at a point R vector equal to 2i plus 3j plus 5k cap about the origin. ஃபோர்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, டார்க் வேல்யூ கொடுத்தாங்க, ஆர் வேல்யூ கொடுத்தாங்க, டார்க் வேல்யூ கேட்டாங்க. ஸோ நம்ம இதே மாடல் சம் ஆல்ரெடி பார்த்தோம். இந்த இதுலேயும்
ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் எழுதிக்கோங்க. காம்போனன்ட்ஸை எழுதிட்டு ஒரு ரோ அண்ட் காலம் எது கண்டுபிடிக்க போகிறீங்களோ அதை மறைச்சிட்டு ரிமைனிங் இருக்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். 3 × 4 மைனஸ் போட்டுட்டு இந்த மீதி இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி தான் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. ஸோ அந்த க்ராஸில் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கும், 22i - 7j - 13k கேப்னு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய டார்க்கோட வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ரிங் ஆஃப் மாஸ் 9 kg அண்ட் ரேடியஸ் 3 meters rotating with 240 rpm about an axis passing through its center and perpendicular to its plane. ஸோ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒரு ரிங்குக்குரியது, ரிங்கோட மாஸும் ரேடியஸும் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ ஸ்பீடில் per மினிட்க்கு அது ரொட்டேட் ஆகுன்ற வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எம், ஆர், ஒமேகா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரொட்டேஷன் பெர் மினிட்னா அதை ரேடியனுக்கு மாற்றும் போது 2π/, செகண்ட்ஸ்க்கு மாற்றுக்காக 60 போட்டிருக்கோம். அப்போ ரேடியன் பர் செகண்ட்ஸ். கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னது, ரொட்டேஷனல் இதில் ½ I⍵². ஸோ அப்போது ½ ஐனா என்னது, mr². ஸோ வேல்யூ இன்ட்டு ω². எம் கொடுத்தாச்சு, ஆர் கொடுத்தாச்சு, ஒமேகாவுக்கு வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேர்ம் ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய கால்குலேஷன். போட்டதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் பாருங்கள், 25,556.08 ஜூல்ஸ்ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இது கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா கிலோ போட்டுக்கலாம். அப்போ 25.556 கிலோ ஜூல். இதுதான் உங்களுடைய அந்த ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியோடைய வேல்யூ, அந்த ரிங்குக்குரியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, a solid cylinder of mass 20 kg rotates about its axis with an angular speed 100 radian per second. The radius of cylinder is 0.25 meter. Calculate the kinetic energy associated with rotation of the cylinder. ஸோ ஒரு சிலிண்டர் இருக்குது, அதோடைய மாஸ் வேல்யூ, அதோடைய ஆங்குலர் ஸ்பீடோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதோடைய ரேடியஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. சேம் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி வேல்யூ கேட்டிருக்காங்க. ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னது, ½ I⍵². ஐக்கு என்ன போடுவோம், ½ mr² போடுவோம். ஸோ அப்போ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 3125 ஜூல்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ கேல்குலேஷன் இப்படி தான் போட்டிருக்கோம், வெறும் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே புரிஞ்சிருக்கும். A uniform disk of mass 10 gram has a diameter of 10 cm. Calculate the total energy of the disk when rolling along a horizontal table with velocity of 20 cm per second. ஸோ ஒரு டிஸ்க் இருக்குது, அதோடைய மாஸும் டயாமீட்டர் வேல்யூவும் கொடுத்தாச்சு. டோட்டல் எனர்ஜி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோடைய ஹரிசாண்டல் அந்த டேபிளில் ரோல் ஆகும்போது அதில் இருக்கிற அந்த வெலாசிட்டி வேல்யூ வந்து 20 cm per secondsன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ எம் வேல்யூ கிராமில் இருக்குது. ஸோ கிலோகிராம் மாற்றிங்கன்னா டிவைடட் பை 1000 போடுங்க. ஸோ 0.1 kg. டயாமீட்டர் வேல்யூ 10 cm. அப்போ ரேடியஸ் என்ன வரும், டிவைடட் பை 2 போடுவீங்க. அப்போ 10/2 5 cm. இப்போ 0.05 மீட்டர். வெலாசிட்டி வேல்யூ எவ்வளோ, 20 cm per seconds. ஸோ மீட்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0.20 மீட்டர் per seconds. நமக்கு இது ரோல் ஆகிட்டு வரனால போத் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனல் மோஷனும் இருக்கும், ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கும். ஸோ இப்போ டிரான்ஸ்லேஷனல் மோஷனாக ½ mv² ஃபார்முலா. இது ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ ரொட்டேஷனல் மோஷனுக்கு என்ன போடுவோம், ½ I⍵² போடுவோம். உங்களுடைய டேப்லர் காலம் உங்கள் புக்கில் இருக்கும். 5th லெசனில் யூனிஃபார்ம், ராடு, ரிங்கு, டிஸ்க்கு மூணுக்குமே கைனட்டிக் எனர்ஜியோடைய வேல்யூ, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வேல்யூ, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய யூனிஃபார்ம் டிஸ்க்குரிய பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய வேல்யூ 3/2 mr² அப்படின்னு சொல்லி இருக்கும். அதேமாதிரி ஒமேகாவோட வேல்யூ என்னது, ஒமேகானா உங்களுடைய ரொட்டேஷ்னல் வெலாசிட்டி, அதாவது ஆங்குலார் வெலாசிட்டி. வீன்றது லீனியர் வெலாசிட்டி. ரெண்டுக்கும் நடுவில் ரிலேஷன் வந்து ஒமேகா = v/r. ஸோ இப்போ எதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஆர் கேன்சல் அவுட் ஆயிரும், r² இருக்கட்டாமல். அப்போ 3/2 mv² அப்படின்னு இருக்கும். வெளியே ஒரு 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4. அப்போது டிரான்ஸ்லேஷன் கைனடிக் எனர்ஜி ½ mv². ரொட்டேஷனல் வேல்யூ யூனிஃபார்ம் டிஸ்க்கு 3/4 mr². இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது 2mv² + 3mv²/4ன்னு கிடைக்கும். ஸோ 5/4 mv² கிடச்சிருக்கும். மாஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.1, வெலாசிட்டி வேல்யூ 0.20,
சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 0.005 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய யூனிஃபார்ம் டிஸ்கோடைய டோட்டல் எனர்ஜியோடைய வேல்யூ. டோட்டல் எனர்ஜின்னு கேட்டதுனால டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் வேல்யூ ரெண்டையும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சம்மும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது. லொக்கேட் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ யூனிஃபார்ம் ராட் ஆஃப் மாஸ் எம் அண்ட் லென்த் எல். ஒரு யூனிஃபார்ம் ராட் இருக்குது, அதோடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதோடைய மாஸை எம்னும் லென்த்தை எல்னும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன லென்த் எலமெண்ட் கண்டுபிடிப்போம், அதோடைய லென்த்து வந்து கன்சிடர் பண்ணுவோம். அந்த லென்த் வந்து dxன்னு எடுத்துக்குவோம். அங்கே இருக்க மாஸு dm. இப்போது ஆரிஜின்லேருந்து அது எக்ஸுன்ற டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம இதை ஒரு யூனிஃபார்ம் ராடுன்றதுனால லீனியர் மாஸ் டென்சிட்டி தான் இருக்கும். அதை லாம்டான்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவோம். அதாவது உங்களுடைய அந்த லீனியராக இருக்கிற அந்த ஆப்ஜெக்டில் ஒரு சர்டன் ஏரியாவில் எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட வால்யூம், ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு. ஓகேவா? ஸோ இப்போ லாம்டாவுடைய வேல்யூ என்னது, மாஸ் பெர் யூனிட் லென்த் m/l போடுவீங்க. அதே இந்த லென்த் எலமெண்ட்டுக்கு எடுத்தோன்னா என்ன வரும், dm ஈக்குவல் டு இதோடைய ஆக்சுவல் மாஸ் பை லென்த் இன்ட்டு dx போடுவோம். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம இந்த ஃபார்மில் போட்டோம் ஞாபகம் இருக்கா, லாம்டா ஈக்குவல் டு m/l. அதே இது லென்த் எலமெண்ட்டுக்கு போடும்போது என்ன போடுவோம், dm/dxன்னு போடுவீங்க. ஸோ அப்போ dm/dxன்னு போடுறோம் அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு dm/dx. இது லென்த் எலமெண்ட்க்குரியது. அப்போது dm வேல்யூ என்ன வரும், லாம்டா இன்ட்டு dxன்னு வரும். லாம்டாவோட வேல்யூ என்னது, m/l. அதனால m/l dx. சென்டர் ஆஃப் மாஸோடைய ஒரு ஃபார்முலா வந்து தான் என்னது, m1 x1 plus m2 x2 by m1 plus m2. இன்னொரு ஃபார்முலா என்னென்னா இன்டெக்ரல் ஃபார்முலா எழுதும்போது இன்டெக்ரல் x dm by இன்டெக்ரல் dm. ஸோ இதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த ஃபார்முலா தான் போட போகிறோம். dmக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்குற வேல்யூவை இப்போ கண்டுபிடிச்சோம்ல, அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டெக்ரல் டிஎம்னா இன்டெகிரேட் பண்ணும்போது அது ஹோல் மாஸும் இண்டிகேட் பண்ணும். ஸோ அதனால் கேபிட்டல் எம்னு போட்டுக்கலாம். இந்த டிஎம் பதிலாக m/l dxன்னு சொல்லி போடுறோம். ஓகேவா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்னவா மாறுது, இங்கே ஹோல் டேர்ம் தனியாக இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது. அதனால தான் நம்ம இங்கே மட்டும் அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் டிஎம்க்கு பதிலாக. ஏன் அங்கே பண்ணலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது, அதனால தான். ஓகேவா? ஸோ அப்போது m/l dx எக்ஸை பொறுத்து தான் மாறுது. ஸோ இது ரெண்டும் கான்ஸ்டன்ட். ஸோ m/l வெளியே போட்டுடலாம். இன்டெக்ரல் x dx டிவைடட் பை m இருக்கும். m கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போது 1/l இன்டெக்ரல் 0 to l x dx. x பவர் n ஃபார்முலா என்னது இன்டெகிரேஷனில், x பவர் n + 1/n + 1. இங்கே x இருக்குது. அப்போது x பவர் 1 + 1/1 + 1 x²/2. அப்போது 1/l x²/2ன்னு கிடைக்கும். லிமிட் வேல்யூ 0 to l. அப்போ லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/l இன்டெக்ரல் l²/2 l கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ l/2. அப்போது லீனியராக அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, யூனிஃபார்ம் ராடு மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா அதோடைய சென்டரில் தான் அதோடைய சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளோட செட்டோட லாஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, a cyclist while negotiating a circular path with speed 20 m/s is found to be bent at an angle 30 degree with vertical. What is the radius of circular path? G value 10 m/s². ஸோ ஒரு சைக்கிளிஸ்ட் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் டேர்ன் பண்ணுறாங்க. அவங்க வர ஸ்பீடில் டேர்ன் பண்ணோன்னா என்ன ஆகும், லைட்டாக பெண்ட் ஆகும். இப்போ கீழே விழாமல் அவங்க டேர்ன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஃபார்முலாலாம். எவ்வளோ ஆங்கிளில் டேர்ன் பண்ணாங்கன்னா விழாமல் போவாங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி சேஃபாக டேர்ன் பண்ணும்போது ஒரு சர்டன் ஸ்பீடில் டேர்ன் பண்ணியிருக்காங்க, அதோடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ v வேல்யூ தீட்டா வேல்யூ கொடுத்தாச்சு, r வேல்யூ கேட்குறாங்க. ஸோ tan θ = v²/rg தான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ இப்போ r ஈக்குவல் டு ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும், v²/tan θ இன்ட்டு ஜின்னு கிடச்சிருக்கும். வியோடைய வேல்யூ 20. ஸோ ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. tan 30 டிகிரி, tan 30 டிகிரினா என்ன போடுவோம், 1/√3 போடுவோம். ஸோ ஸ்கொயர் பண்ண வேல்யூ 400 டிவைடட் பை 1/√3. இங்கே ஆல்ரெடி ஜியோட வேல்யூ 10 எடுக்க சொன்னனால இன்ட்டு 10. ஓகேவா? ஸோ டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் எங்கே வரும், மேலே நியூமரேட்டருக்கு வரும். ஸோ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணது போக ரிமைனிங் என்ன இருக்கும், 40 × √3 இருக்கும். √3னா 1.732. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 69.28 மீட்டர்ஸ்ன்னு கிடச்சிருக்கும். அப்போது அந்த சைக்கிளிஸ்ட்டு சேஃபாக டேர்ன் பண்ணுற அந்த சர்க்குலர் பாத்தோடைய ரேடியஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 69.28 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டண்டான சம் பார்த்தோம். இதில் லாஸ்ட்டு பார்த்த அந்த லாஸ்ட்டு 3 சம்ஸு நம்மளுடைய
அந்த சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ண சொன்னது, அப்புறம் ஒரு யூனிஃபார்ம் டிஸ்கோடைய டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ணது, அப்புறம் அந்த சைக்கிளிஸ்ட் சம். இது 3 தான் ரொம்ப 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 முக்கியமான சம்ஸ். கண்டிப்பாக அந்த சம்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஸோ மற்ற லெசன்ஸ்க்குரிய சம்ஸும் நம்ம போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.